இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே சகோதரிகளை, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி, இந்த நாள் முழுக்க ஆண்டவர் எல்லா நலன்களையும் கொடுத்து உங்களை வழி நடத்த உங்கள் யாவருக்காகவும் நான் செபிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நான் முன்னுரையிலே சொன்னது போல இன்றைய 2 வாசகங்களும் நமக்கு ஒரு அழகான செய்தியை சுட்டி காண்பிக்கின்றது. என்னவென்றால், நமக்கு வரத்தை கொடுக்கின்ற ஆண்டவர் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு நல்ல தரமான வாழ்க்கை வாழ நமக்கு ஆண்டவர் இந்த 2 வாசகங்களின் வழியாக அழைப்பு விடுக்கின்றார் என்ற ஒரு செய்தியை தான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு நபருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அவரை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இவருக்கு அதிர்ச்சியான எந்த செய்தியையும் கொடுத்துடக்கூடாது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற செய்தியையும் கொடுத்துடக்கூடாது, அவரை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் இங்கேயே இருந்து அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லே அவரை வச்சு கண்காணிக்கிறாங்க. அவர் இந்த ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முன்னாடி ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு. அந்த லாட்ரி டிக்கெட்டில் 10 லட்சம் விழுந்திருக்குது. இவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு. ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, அதிர்ச்சியான செய்தியும் அவர் காதுக்கு போயிடக்கூடாது, மகிழ்ச்சியான செய்தியும் அவர் காதுக்கு போயிடக்கூடாது. அப்போ இந்த 10 லட்சம் விழுந்த செய்தி அவர்கிட்ட எப்படி சொல்கிறது? அப்போ அந்த பெற்றோர் கூப்பிட்டுருக்குறாங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் கூப்பிட்டுருக்குறாங்க அந்த டாக்டரை. அவர் லாட்ரி டிக்கெட்டில் 10 லட்சம் விழுந்திருக்குது, இதை எப்படி அவர்கிட்ட சொல்கிறது? அப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு, கவலைப்படாதீங்க, நீங்கள் சொல்ல வேண்டாம், ஏன்னா நான் சைக்காலஜி தெரிஞ்சவன், அதனால் நான் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் அந்த விதத்தில் அவரை டீல் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக அவருக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லாமல் இந்த செய்தியை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்காந்துருக்கிறார். அவர் அப்படியே படுத்துருக்கிறார். என் டாக்டர் பக்கத்தில் போய் உட்காந்து கேட்டிருக்காரு, சப்போஸ் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. என்ன சார் கற்பனை பண்ணும்? ஒரு லாட்ரி டிக்கெட்டில் உங்களுக்கு 10 லட்சம் உழுவுதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை சிம்பிளாக கேட்டிருக்கார். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, 8 லட்சம் என் பிள்ளைகள் படிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் நாம் பயன்படுத்துவேன். அப்போ மீதி அந்த 2 லட்சத்தை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டிருக்கார் டாக்டர். அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த 2 லட்சத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு இருக்காரு. அதை கேட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாரு டாக்டர். பிரியமானவர்களே, இன்று நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்கும். அது அதிர்ச்சியை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் இப்படி நடந்து போய்கொண்டே இருக்கின்றது. ஒரு சீன பழமொழி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? அதாவது 1 மணி நேரம் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாக்கா குட்டி தூக்கம் போடு அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் 1 நாள் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாக்கா மீன் பிடிக்கிறதுக்கு போ அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் 1 வருஷம் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நீ ஒரு பிள்ளையை பெற்றெடு அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை முழுக்க நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீ ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இது ஒரு சீன பழமொழியாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்க போகிறது என்னவென்றால், ஆண்டவர் கொடுக்கின்ற வரத்தை பெற்றுக்கொண்டு தரமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு நல்ல கனி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்ற பின்னணியில்தான் ஆண்டவர் கொடுக்கிற செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய முதல் வாசகத்திற்கு வருவோம். அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாருக்குமே தெரியும், குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கின்ற ஆபிரகாம், அவர்தான் விசுவாசத்தின் தந்தை என்று நாம் சொல்லுகின்றோம். விசுவாசத்தின் தந்தை. ஆனால் அவர் நம்பிக்கையில் கொஞ்சம் கூட தளரவில்லை. அவர் எந்த அளவுக்கு நம்பினார் என்றால், ஆண்டவர் நிச்சயம் எனக்கு கொடுப்பார். ஆனால் அந்த அவருடைய வாழ்க்கையில் வயது ஆக 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 அவருக்கு ஒரு சில சந்தேகங்கள் வந்தாலும் கூட அவர் அந்த கூடாரத்துக்குள்ளார முடங்கி போய் கிடக்கிறார். கூடாரத்தை விட்டு வெளியே வரமாட்டார். ஏன்னா வெளியில் வந்தாக்கா மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, நீ கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கியே, உனக்கும் வயசாயிருச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று இவரையும் எல்லாரும் கைத்தட்டி சிரிப்பாங்க. ஒருவேளை வெளியில வந்தாக்கா மக்கள் கண்ணில் பற்றுவோமோ அப்படின்னு சொல்லி கூடாரத்திற்குள்ள அவர் மறைந்து மறைந்து இருக்கிறப்ப ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமை கூப்பிடுறார். கூடாரத்துக்குள்ள இருந்தது போதும், வெளியே வா. அவர் வெளியில வரார். மேல இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணு அப்படிங்கிறார். அவர் அப்படியே பார்க்கிறார்.
இந்த நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்னால, ஏன்னா எண்ணற்ற நட்சத்திரங்கள், இது எப்படி எண்ண முடியும்? அப்ப ஆண்டவராகிய கடவுள் சொல்றார், இந்த அளவுக்கு உன் சந்ததியை நான் பெருக செய்வேன். எப்படிப்பட்ட வரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவராகிய கடவுள் கொடுக்கிற வரம், இந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததியை நான் பெருக செய்வேன். அவர் நம்பிக்கையில தளரவே இல்லைங்க, நம்பிக்கையோடு இருந்தார், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார். ஆண்டவர் கொடுக்கிற வரத்தை பெற்றுக்கொண்டு தரமான வாழ்க்கை வாழ்வதற்கு யார் ஒரு சான்றாக இருக்கின்றார் என்றால் ஆபிரகாம் ஒரு மிக பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார், ஒரு சான்றாக அவர் அமைகின்றார். பிரியமானவர்களே, இது முதல் வாசகம். அதனால்தான் 1 யோவான் இயல் 5 வசனங்கள் 4 முதல் 5 முடிய வாசிக்கும் பொழுது, கடவுளிடம் இருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும், உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. அப்ப கடவுளிலிருந்து பிறக்கின்ற எதுவுமே உலகை வென்றுவிடும். அப்ப ஆபிரகாம் அவரிடம் இருந்தது என்னவென்றால் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? கடவுளிடம் இருந்து வந்தது. அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் அவர் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றார் என்றால் ஒரு தரமான வாழ்க்கை அவர் வாழ்ந்ததுதான். அந்த தரமான வாழ்க்கை தான் அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது என்று பார்க்கின்றோம். ஒரு குழந்தை இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, இந்த நட்சத்திரத்தை உன்னால எப்படி எண்ண முடியாமல் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய சந்ததியை நான் பெருக செய்வேன் என்று இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒரு குடும்பத்தாருக்கு ஆண்டவராகிய கடவுள் கொடுக்கின்றார் என்றால், இன்னைக்கு நாமும் இந்த நம்பிக்கையோட ஆண்டவரை நாடி வந்தோம் என்றால், பிரியமானவர்களே, இவர் நம்பி நம்பி ஆண்டவரை போய் தேடி போகல, இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உள்ள இருக்கிற அந்த ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிடுறாரு. உள்ள இதுவரைக்கும் மறைஞ்சு மறைஞ்சு இருந்தது போதும், ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருந்தது போதும், உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக நான் மாற்றப் போகின்றேன், உன்னுடைய கவலையை நான் மகிழ்ச்சியாக மாற்றப் போகின்றேன், வெளியில வா. வெளியில வர வச்சு இதை எப்படி எண்ண முடியலையோ அந்த அளவிற்கு உன் சந்ததியை நான் பெருகச் செய்வேன். இதுதாங்க மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். அப்ப ஆபிரகாம் நம்பிக்கையினால் வெற்றி பெற்றார் என்று பார்க்கின்றோம். சரி, வெற்றி பெற்றவங்களுக்கு என்ன கிடைக்கணும்? பரிசு கிடைக்க வேண்டும் அல்லவா? வெற்றி பெற்றால் பரிசு வேண்டும். அப்ப இங்கே பரிசு ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்றால், திருவெளிப்பாடு 2 வசனம் 7, வெற்றி பெற்ற எல்லோருக்கும் ஒரு பரிசு காத்து கொண்டிருக்கின்றது. நம்பிக்கை கடவுளிடமிருந்து வருகின்றது. அந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு வெற்றி வருகின்றது. அப்ப அந்த வெற்றி கிடைத்து விட்டது என்றால் பரிசு வர வேண்டும். அந்த பரிசு என்ன அப்படிங்கிறத திருவெளிப்பாடு இயல் 2 வசனம் 7 வாசிக்கின்றோம். கேட்க செவி உடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். யார் யாருக்கு காது இருக்குதோ, கேட்க செவி உள்ளவர்கள், திருச்சபைகளுக்கு தூய ஆவியானவர் என்ன கூறுகின்றார் என்பதை நல்லா காது கொடுத்து கேட்கட்டும் என்று வேதம் சொல்கின்றது. என்ன சொல்கின்றார் என்றால், கடவுளின் தோட்டத்தில் உள்ள வாழ்வு தரும் மரத்தினுடைய கனியை வெற்றி பெற்றோருக்கு உண்ண கொடுப்பேன். அப்ப கடவுளுடைய தோட்டத்துல தான் என்ன மரம் இருக்கின்றதாம்? வாழ்வு தரக்கூடிய மரம் இருக்கின்றதாம். அந்த தோட்டத்தில் இருக்கிற கனியை தான் வெற்றி பெறுகின்ற என் பிள்ளைகளுக்கு நான் உண்ண கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்திக்கு வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கெட்ட கனி தரும் நல்ல மரம் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரம் இல்லை. தொடக்கத்து ஆண்டவர் என்ன சொல்ல வருகின்றார் என்றால், நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். அப்ப எந்த மரம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் கனி. அப்ப ஆண்டவராகிய கடவுள் சொல்கின்றார், வெற்றி பெற்றவருக்கு எந்த மரத்துடைய கனி என்றால் வாழ்வு தரக்கூடிய மரத்தின் கனி. அப்ப அந்த வாழ்வு தரக்கூடிய மரம், இதை நம்ம சிந்திக்கும் பொழுது தொடக்க நூலும் பைபிளில் இருக்கக்கூடிய கடைசி நூலும் ஒரே மரத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றது. தோட்டத்தில் நடுவின் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். அப்போ உலகம் தோன்றிய பொழுது ஆண்டவர் மேலிருந்து விதையை போட்டு இந்த வாழ்வு தரக்கூடிய மரத்தையும் நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தையும் முளைக்க செய்யவில்லை, மாறாக மண்ணிலிருந்து முளைக்க செய்கின்றார். 2 மரமும் மண்ணிலே இருக்கின்றது, தோட்டத்தின் நடுவில் இருக்கின்றது. இதே வசனத்தை பைபிளின் கடைசி புஸ்தகமாக இருக்கக்கூடிய திருவெளிப்பாட்டுக்கு நம்ம போகும் பொழுது, திருவெளிப்பாடு கடைசி அதிகாரம் இயல் 22, இந்த கடைசி இயல் 22 வசனம் 2 வாசிக்கும் பொழுது, நகரின் தெரு நடுவே பாய்ந்தோடியது, ஆற்றின் இரு பக்கமும்
வாழ்வு தரம் மரம் இருந்தது. மாதத்திற்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் 12 முறை கனிகள் தரும். அதன் இலைகள் மக்களினங்களை குணப்படுத்தக்கூடியவை. சாபத்துக்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது. அப்ப முதல் புஸ்தகம் மரம் மண்ணிலே முளைக்கின்றது. பைபிள் இருக்கிற கடைசி புஸ்தகம் திருவெளிப்பாடு என்ன சொல்லுது? அது 12 மாசமும் கனி தருகின்றது. அது மட்டுமல்ல, அதன் இலைகள் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளது. அந்த நகரை எந்த சாபமும் நெருங்காது என்று சொல்கின்றது. பிரியமானவர்களே, இதன் வழியாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்தி கொடுக்கின்றார் என்றால், பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற மரம், புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மரம், வாழ்வு தரக்கூடிய மரம், இந்த 2 மரத்தையும் எது இணைக்கின்றது என்றால் அந்த சிலுவை மரம். அந்த சிலுவை மரம் யார் சுமந்தது? இயேசு கிறிஸ்து சுமக்கின்றார். அப்ப மரம் என்றால் கனி கொடுக்க வேண்டும். அப்ப அந்த சிலுவை மரத்துல அது ஒரு கனியை கொடுக்கின்றது, அந்த சிலுவை மரம். அந்த கனி யார் என்றால் இயேசு கிறிஸ்துவானவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இதுல மறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆழமான செய்தியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மள மரம் என்று சொல்லிக் கொள்ளலாம். நாம மரம். இப்ப இந்த சிலுவை ஒரு மரம். அதே போல நீங்களும் நானும் ஒரு மரம். ஏன் அப்படின்னாக்கா, பார்வையற்ற ஒருவன் இயேசுவை தேடி வந்தப்ப ஆண்டவர் கீழே இருக்கிற மண்ணை எடுத்து உமிழ் நீரை உண்டாக்கி சேறு உண்டாக்கி அவன் கண்களில் பூசி ஏதாவது தெரியுதான்னு கேட்டப்ப அவன் வாயிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் மனிதர்களை பார்க்கின்றேன், அவர்கள் மரங்களைப் போல் இருக்கின்றார்கள் என்று சொன்னான். நான் மனுஷரெல்லாம் பார்க்கிறேன், அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? மரங்களைப் போல இருக்கின்றார்கள். அப்ப நாமெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா மரத்தை போல இருக்கின்றோம். இப்ப இயேசு சிலுவை மரத்தை சுமந்தார். இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு மரம். நாம இயேசுவை சுமக்கல, இந்த மரமாகிய நம்மை தன்னுடைய தோளிலே இயேசு கிறிஸ்துவானவரே சுமந்து செல்கின்றார். அப்படி போகும் பொழுது அவர் அடிச்சாங்க. அந்த அடி மரத்தில் விழுந்துச்சோ இல்லையோ, அவர் உடம்புல தான் விழுந்தது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை சுமந்து செல்றப்ப நமக்கு எத்தனையோ காயங்களை ஏற்படுத்தக்கூடிய பல காரியங்களை சாத்தான் செய்தாலும் அது எல்லாத்தையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு இந்த மரத்திற்கு எந்த ஆபத்தும் விபத்தும் ஏற்படாதபடிக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுமந்து செல்கின்றார். பிரியமானவர்களே, அப்ப இந்த மரம்தான் நல்ல மரமாக இருக்க வேண்டும். அப்ப நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். அப்ப அந்த மரம் யார் அப்படின்னா நீங்களும் நானும் தான். இந்த மரத்தை தான் ஆண்டவர் சுமந்து செல்ல வேண்டும், சுமந்து செல்கின்றார். அதற்கு இந்த மரம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்துட வேண்டும். அவர் கரத்துல ஒப்பு கொடுத்துடணும். ஒப்பு கொடுத்துட்டாக்க அந்த மரத்தை ஆண்டவர் சுமப்பார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் அவர் சுமப்பார். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்க சுமையெல்லாம் இறக்கி வைங்கிறாரு. அப்ப அவர் நம்மை மரமாக பாவித்து அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டோம்னா அந்த மரத்தை அவர் சுமப்பார், அவர் சுமப்பார். இப்ப இந்த மரம் கனி தரணும் அப்படின்னா எதை பொறுத்து இருக்கின்றது என்றால், திருவெளிப்பாட்டில் நம்ம பார்த்தோம், 12 ஆண்டுகளும் அந்த வாழ்வு தரக்கூடிய மரத்தில் கனி இருந்தது. அது மக்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் நம்ம மரமாக இருக்கிற நாம பூசைக்கு வந்து திருப்பலியிலே அந்த நற்கனி வடிவத்தில் வருகின்ற கனியாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வாங்கி உட்கொண்டு 12 மாசமும் தவறாமல் பூசையில் பங்கெடுத்து அந்த கனியை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ ஆரம்பித்தால் இந்த மரம் கனி கொடுக்கக்கூடிய மரமாக மாறிவிடும். அது கெட்ட கனி அல்ல, நல்ல கனியை கொடுக்கக்கூடிய மரமாக மாறிவிடும். அப்ப ஆண்டவர் நமக்கு பல வரங்களை கொடுப்பார். அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு தரமான வாழ்க்கை அபிரகாமை போல நாம் வாழ முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. திருச்சபையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு அம்மா ரெகுலராக பூசைக்கு வருவாங்களாம். ஆனால் வருகின்ற நாட்கள் ஒரு சில சமயம் நம்ம பூசைக்கு வர்றதுக்கு தவறி போகலாம். அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, புளியாங்கொட்டையை வச்சுக்கிட்டு கணக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பூசைக்கு வந்துட்டு உடனே டப்பாவில் போய் நம்மலாம் உண்டியலில் காசு சேர்க்குற மாதிரி அந்த டப்பாவில் போய் ஒரு புளியாங்கொட்டையை உள்ளே போடுவாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம், வருஷம் முடிகிறப்ப அந்த புளியாங்கொட்டையெல்லாம் எண்ணி பார்த்தோம்னா எத்தனை புளியாங்கொட்டை இருக்குதோ அத்தனை பூசை பார்த்துருக்குறோம் அப்படின்னு அந்த அம்மா தன்னை தேர்த்திக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் டெய்லி பூசைக்கு போயிட்டு வந்து புளியாங்கொட்டையை ஒன்று போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. வருஷம் முடியுது.
எத்தனை பூசைக்கு போயிருக்கோம்னு அந்த புளியாங்கொட்டை எண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொட்டி எண்றதுக்காக அந்த பாக்ஸை திறந்தா 2 புளியாங்கொட்டை தான் இருக்குது. இந்த அம்மா ஷாக் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு ஞாபகம் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 பூசை தான் மிஸ் பண்ணியிருப்பாங்க. டெய்லி புளியாங்கொட்டையை போட்டுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஆனால் 2 புளியாங்கொட்டை தான் இருக்குது, மீதியை காணோம். வீட்டுக்காரர் கூப்பிட்டுருக்காங்க, இங்கே வாங்க, இந்த பாக்ஸில் இருந்த புளியாங்கொட்டையை நீங்கள் ஏதாவது எடுத்தீங்களா? அவர் திட்டிருக்கிறார், ஏம்மா காசை போட்டு வச்சா கூட நான் எடுத்து செலவு பண்ணுவேன், புளியாங்கொட்டையை போய் யாராவது எடுப்பாங்களா அப்படின்னு. நேராக அந்த அம்மா 2 புளியாங்கொட்டை எடுத்துக்கிட்டு சாமியாட்ட வந்திருக்கு. சாமி, டெய்லி பூசைக்கு வந்த நினப்பு எனக்கு இருக்குது, மிஸ் பண்ணியிருந்தா ஒரு 4-5 பூசை தான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு புளியாங்கொட்டையெல்லாம் எண்ணி பார்த்தாக்கா 2 தான் இருக்குது, மீதியை காணா. அப்போ அந்த ஃபாதர் கேட்டார், நீ பூசைக்கு வந்த ரைட்டு, எத்தனை நாள் இந்த பூசையில் முழுமையாக பங்கெடுத்தாய் சொல்லுமா அப்படின்னு இருக்காரு. இந்த அம்மா அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, எங்கள் அப்பா இறந்த நாள் வந்தப்போ முழுமையாக பங்கெடுத்தேன், இன்னொன்று அம்மா இறந்த நாள் வந்தப்போ முழுமையாக பங்கெடுத்தேன். அதுதான் சொன்னார் அந்த ஃபாதர். இந்த 2 நாள் முழுமையாக பங்கெடுத்ததோடைய அடையாளம் இந்த 2 புளியாங்கொட்டையாக இருக்குது அப்படின்னாரு. பிரியமானவர்களே, இது ஒரு கதையாக இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவர் தருகின்ற கனியை சுவைத்து நம்மை மரமாக அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டோம்னாக்கா நம் சுமைகளை அவர் சுமப்பார். நாம் கனி தரக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும். அந்த கனி நல்ல கனியாக அமையும். நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும், பிறருடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமென்.